ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டே நைட்டாக நடந்து முடிஞ்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அந்த மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். காலையில் கொஞ்சம் வேலையில் மாட்டிட்டேன் கைஸ், அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் மட்டும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க. புதுசாக வந்திருக்கவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண முடியுமா? கொஞ்சம் இந்த வீடியோ ரீச் ஆகும், கொஞ்சம் ஹைப் பண்ணிக்கோங்க. ஓடிசி ரோமன் ரெயின்ஸோட ரூமை தான் காட்டுறாங்க. எஸ், ரோமன் ரெயின்ஸ் தான் ரூமில் இருந்து ஜிம்மி ஜே கூடவே ஜேக்கப் ஆட்டோ கூட்டிகிட்டு வராரு. ஜே ஊசோ கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ண போகிறாரு. அதே மாதிரி ஜிம்மி ஊசோ ஜேக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அப்போ ஜேக்கப் ஆட்டோ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஜேக்கப் ஆட்டோ மேலே அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்குது. பண்ணது வேறு யாருமே கிடையாது, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ். போன வாரம் ஜிம்மி ஜே சொன்ன ஒரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலை. அதே மாதிரி ஜிம்மி ஜே கட்டளை இடும்போது செதுரான்ஸ் அடின்னு சொல்லும்போது அடிக்கவும் செய்யலை. ஜிம்மி ஜே ஊசோவை மதிக்கவே மாட்டேக்காரு. ஏன்டா மதிக்க மாட்டேங்க? இந்த பிளட்ல இல்லை, தோத்துட்டா நீ வந்து சேரணும் அப்படின்னு சொன்னேன், நீ சேர்ந்துக்கிட்ட. போன வாரம் நான் எக்னாலஜ் பண்ணேன். அப்போ எதுக்காக என் டீம் மெம்பர்ஸில் இருக்கவங்கள நீ மதிக்க மாட்டேங்க, அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படிங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கத்தை ஜேக்கப் ஆட்டோ சொல்கிறாரு. அந்த தெளிவான விளக்கம் ரோமன் ரெயின்ஸுக்கும் பிடிச்சிருக்குது. ரோமனு, நீ வந்து ஓடிசி, நீ தான் தலைவன், நீ தான் ட்ரைபல் சீஃப். நீ ஒரு வேலை சொல்கிறேன்னா நான் கண்டிப்பாக அதை செய்வேன். ஆனால் நீ தலைவன், உன் கூட இருக்கிறவங்க கொடுக்கு தானே. ஜிம்மி ஜே ஊசோஸ் வந்து ஸ்டூபிடான ட்வின் பிரதர்ஸ். அவங்க சொல்கிறத நான் எப்படி கேட்பேன்? நீ தலைவன், நீ என்ன வேணாலும் சொல்ல, நான் ஏற்றுக்குவேன்னு. பட் ஆனால் இது ரோமனுக்கு பிடிச்சிருக்குது. நம்ம தலைவன் நம்ம சொல்கிறது தான் கேட்பேன்னு சொல்கிறது ரோமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா போன வாரம் நீ ஒன்று எக்னாலஜ் பண்ணால் இப்போ ஒன்று அஃபீஷியலி இந்த பிளட் லைனில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊலாஃபால மாலை எடுத்து அவருடைய கழுத்தில் போடுறாரு. சேரவங்க சேர்ந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழியில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க. இவங்க பேசின செக்மெண்ட் பெருசு. காலையிலேயே நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் பேசுறது தமிழாக போட்டுட்டோம், அதனால் சிம்பிளாக இதில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் கூட நெட்ஃப்ளிக்ஸில் ஒருத்தர் படம் நடிச்சாராம், அவர் வந்திருக்காரு. ரோமன்ட்ட கை கொடுக்குறாரு, ஜேட்ட கொடுக்கும்போது முறைச்சிட்டு போறாரு. ஜிம்மி ஊசோ நல்ல பையன்ல அப்படியே பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிட்டு போறாரு. போகிற போக்கில் ஜேக்கப் ஆட்டோட ஊலாஃபால மாலை இப்போ தான் ரோமன் போட்டிருக்காரு, அதை தட்டி தடவி விளையாடிட்டு இருக்காரு. ஏன்டா அது நாய்க்குட்டியா? ஜேக்கப் ஆட்டோ கடுப்பாய் அப்படி தூக்கி போட்டு பந்தாடுறாரு பாருங்க, பந்தாடு செமையாக இருந்துச்சு. ஜேக்கப் ஆட்டோ மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ரோமன் சொல்றாரு நிப்பாட்டுறான்னு. ரோமன் சொன்ன ஒத்த வார்த்தையில் ஸ்டன்னாய் ஷாக் ஆகிட்டாரு. ஆல்ரெடி என்ன சொன்னார்? ரோமன் சொன்னால் நான் எது வேணாலும் கேட்பேன்னு. ரோமனுக்கு ஆச்சரியம், நம்ம சொன்ன உடனே அவன் கேட்குறானு. இப்போ சொல்கிறாரு அவனுடைய கதையை முடியுன்னு. சொன்ன உடனே கதையை முடிக்கிறான். அந்த சீன் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்தது. நான் சொல்கிறத விட நீங்கள் டபிள்யூ யூடியூப் சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவாங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். எப்படியும் நீங்கள் ஈவினிங்குள்ளே டபிள்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்காதவங்க அதில் பார்க்கலாம். உண்மையிலேயே கோலமாசாக இருந்தது. நான் சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னு சொன்ன ரோமன் ரெயின்ஸோடைய முகத்தில் அந்த சிரிப்பு இருக்குதே, வில்லத்தனமான சிரிப்புங்க. அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. அதாவது மீண்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, ஆல்ரெடி நம்ம சொன்ன உடனே அவனை அடிச்சிட்டான், சரி கூட இருக்க சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நீ வந்து மீண்டும் அவனை அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் சொன்ன ஒத்த வார்த்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராவை அடிக்க போகிறாரு. ரோமனுக்கு வதிரு பாருங்களா சிரிப்பு. ஏன்னா ரோமன் நெல்லுனா நிற்கிறாரு, ரோமன் அடினா அடிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸோடைய பேச்சை கேட்குற ஒரு நாய்க்குட்டி மாதிரி இப்போ ஜேக்கப் ஆட்டோ நிற்கிறாரு. நம்ம ரோமன் ரெயின்ஸும் இதை தான் எதிர்பார்த்தாரு, அது நடந்துருச்சு. அதுக்கப்புறமா குயின் ஆஃப் தி ரிங்குக்கான செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. இதில் ரெக்கில் ராட்ரிகஸ்க்கும் இயோ ஸ்கைக்கும் நடக்குது. மேட்ச் உண்மையிலே நல்லா சண்டை போடுறாங்க. ரெக்கில் ராட்ரிகஸ் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா நல்லா கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன பிரயோஜனம்? மோதுறது இயோ ஸ்கை ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த வருஷம் குயின் ஆஃப் தி ரிங்கை இயோ ஸ்கை தட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் மத்தியிலையும் சப்போர்ட் இருக்குது. ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் ஒரு செமிஃபைனல் உண்டு, அதில் வின் பண்ணுறவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் தானவசன் வழக்கம் போல் அவருடைய ரூமில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வராங்க. லிவ் மார்கன் அவங்கக்கிட்ட நான் ஒருத்தனை கிராஷ் பண்ணணும், அதாவது நீ சபிக்கப்பட்டுட்ட அப்படின்னு தானவசன் சொல்லிட்டாலே அவங்க சபிக்கப்பட்டுருவாங்கல்ல, நான் சொல்கிறவொன்னே நீ சபிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தானவசனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்கிறாரு. செத் ரோலன்ஸ் பிரான் பிரேக்கரை சேலஞ்ச் பண்ணுறாரு, அதுவும் நைட் ஆஃப் சாம்பியனில் ஸ்டீல் கேஜ் மேட்சுக்காக. இதுதான் ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜாட் கேபிள் அடுத்த ஒரு சண்டை போட போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவருடைய முன்னாள் டீமில் இருந்த மேக்ஸ் டூர்பின் பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தெரியிட்ட பேசிகிட்டு இருக்கிறத முறைச்சிட்டே வராரு. ஜாட் கேபிள் புது தீம் மியூசிக்கில் இன்றைக்கி ரூசேவை எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாடுறாரு. ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும், அங்கங்கே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரூசேவ் இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும்
இருந்தாலும் ஜாட் கேபிளோடைய ஆங்கிள் லாக்கை இவரால் சமாளிக்க முடியலை. ஆங்கிள் லாக் போட்டோன்னா வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் முறையில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜாட் கேபிள் வெற்றி பெற்றுட்டாரு. வெற்றி பெற்ற உடனேயே ஈத்தன் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஜாட் கேபிளை சரமாரியாக அட்டாக் செய்கிறாரு. இவங்க 2 பேர் ஜாட் கேபிள் ஒருத்தர் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த நேரத்தில் ரே மிஸ்டீரியோ மற்றும் டிராகன் லீ இருவரும் சேர்ந்து ரூசேவையும் ஈத்தன் பேஜையும் சமாளிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்தோன்னா அவங்க 2 பேரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காப்பாற்றிட்டாங்க ஜாட் கேபிளை. ரூசேவை கீழே நடக்கும்போது நொண்டி நொண்டி நடக்கிறாரு. இன்ஜுரி ஏதாவது ஆகிட்டா என்ன தெரியலையேங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரே மிஸ்டீரியோவும் டிராகன் லீயும் மெதுவாக ஜாட் கேபிள் பக்கம் வராங்க. ஒரு காலத்தில் இவங்க மாஸ்கெல்லாம் புடுங்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சவர் எல் கிராண்ட் அமெரிக்கன் கேரக்டரில். பட் ஆனால் இப்போ நல்லவர் ஆகிட்டார்ல. இவங்க 2 பேரும் ஜாட் கேபிளுக்கு கையை பிடிச்சி தூக்கி மக்கள் மத்தியில் கையை தூக்கி காட்டுறாங்க. ஒரு நியூ ஃபேஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜாட் கேபிள் மக்கள் மத்தியில் வள வந்திருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட டைட்டில் கொடுக்கலாம். ஆளும் ஃபிசிக்கலி பார்க்க அப்படியே பார்க்கறதுக்கு கேட்டாங்க மாதிரியே இருக்கார்ல. ரோமன் ரெய்ன்ஸ் ஒரு விஷயத்தை பேக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி ஜே ஊசோஸ் வராரு. சில நாட்களாகவே எல்ஏ நைட் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸோட விஷயத்தில் தலையிட்டு இருக்காரு. அது என்னப்பா எல்ஏ நைட்டோடைய சோழியை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜே ஊசோ கிட்ட ஆணையிடுறாரு. அதே மாதிரி பிரான் பிரேக்கரும் செத்ரோன்ஸோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நைட் ஆஃப் சாம்பியனில் ஸ்டீல் ஸ்டேஜ் மேட்சுக்காக தானே நீ சேலஞ்ச் பண்ணுற, அந்த சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அஃபிஷியலி நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்கிற செத்ரோன்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஸ்டீல் கேஜ் மேட்சுக்கான ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்ஏ நைட்டோட நேரம் ஸ்மாக்டவுனில் இதே இடத்துல இப்படி தான் நான் தோற்று போனேன். அதுக்கு காரணம் ஊசோஸ் தான். குறிப்பாக சோலோசுக்காவை அவருடைய பிரதர் தான் பிரதர்கிட்ட சொல்லி சீட்டிங் முறையில் வின் பண்ணியிருக்கிறான் ஜே ஊசோ அப்படிங்கிற மாதிரி எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாரு. ரோமன் ரெய்ன்ஸ் டபிள்யூபிள்யூயை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்திட்டு இருக்காராம், ஆச்சரியம் பண்ணிட்டு இருக்காராம். பிளட் லைன் 2.0 இப்போ 3.1 சொல்லிட்டு உருவாக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அவருடைய முகத்தை போட்ட ஒரு காயினை கூட ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஜிம்மி ஊசோ வந்து சொல்கிறாரு, நீ தோத்ததுக்கு காரணம் நாங்கள் இல்லைப்பா, சோலோசுக்காவை தான் அப்படின்னு சொல்கிறாரு. சோலோசுக்காவை யார்? உன்னோட கூட பிறந்த தம்பி. அவன் என்னை அட்டாக் பண்ணா, அதனால தானே வந்து ஜே ஊசோ வின் பண்ணா. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜே ஊசோ சொல்கிறாரு, நீ தோத்துட்ட, அதனால இந்த இடத்துல என்ன எக்னாலஜ் பண்ணணும்னு எல்லைட்டு சொல்கிறாரு. நான் எக்னாலஜ் பண்ணணுமா? ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஜே ஊசோ நான் எக்னாலஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு நீ வந்து என்ன கிஸ்மி ஹேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தூய தமிழில் சொல்கிறேன், என்னுடைய குண்டியை நீ வந்து உமா கொடு, அப்போந்தான் வந்து நான் உனக்கு எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ரொம்ப பச்சையாக சொல்லலாம். குண்டிங்கிற வார்த்தை ஓரளவுக்கு டீசென்ட். அவருடைய சொன்னதுக்கு தமிழ் அர்த்தம் இதுதான், சரிங்களா? குண்டியை உமா கூடனா சும்மா இருப்பாரா? ஜே ஊசோ அடிக்க போகிறாரு. ஜிம்மி ஊசோ தடுத்து முயற்சி பார்க்குறாரு. இல்லை எல்ஏ நைட் ஜே ஊசோ அட்டாக் பண்ணுறாரு. வேறு வழியே இல்லாமல் தான் பிரதரை காப்பாற்றதுக்காக பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட்டுக்கு சூப்பர் கிக் போடுறாரு. ஜே ஊசோ ஸ்டீல் சேரை எடுத்து எல்ஐ நைட்டை அட்டாக் பண்ணும்போது தடுத்து நிறுத்தாரு. பட் ஆனால் எல்ஐ நைட் ஸ்டீல் சேர் எடுத்து ஜிம்மி ஜே 2 பேரையும் அட்டாக் பண்ணுறாரு. ஜிம்மி ஜே 2 பேரும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஹார்ட் வந்து காப்பாற்றுறாரு. இவங்க 2 பேராலையுமே நம்ப முடியல ஜேக்கப்பா நம்மளை காப்பாற்ற வந்திருக்கான்னு. ஜேக்கப் ஹார்ட் என்ன சொல்கிறாருன்னா, 1000 இருந்தாலும் நீங்கள் என்னோட பிரதர்ஸ், பிளட் லைனில் நம்ம இப்போ ஒன்றா இருக்கிறோம், பிளட் லைனை என்ன ரோமன் சேர்த்துட்டாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படி வந்து நிற்கிறாரு. எப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு பியூர் சினிமாட்டிக் லெவலில் இருக்குதுப்பா. அதுக்கப்புறமா ஷார்லட் ஃப்ளேரோட நேரம். ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரக்ஸன் ஃபெரஸை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக மோதுறதுக்காக வந்திருக்கிறாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா லீ மார்கன் கூட இருக்கிறாங்க, பல வகையில் சீட்டிங் பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த மேட்ச்சில் ரக்ஸனை வின் பண்ண வைக்கலான்னு. பட் ஆனால் முடியலை. ஷார்லட்டோடைய நீண்ட நாள் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லா இருந்தது. அதாவது நீண்ட நாளுக்கு அப்புறமா அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஷார்லட் ஃப்ளேர் அவங்களுடைய லாக்கை போட்ட உடனே வழி தாங்க முடியாமல் ரக்ஸனை டேப் அவுட் பண்ணிட்டாங்க. டேப் அவுட் முறையில் இன்றைக்கி தோத்துட்டாங்க. ஷார்லட் ஃப்ளேர் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல வெற்றி பெற்றிருக்காங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா மண்டே நைட் ராக்கு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஜிவன் ஓன்ஸுக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஜே ஊசோவை எதிர்த்து செமிஃபைனலில் மோத போகிறாரு கிங் ஆஃப் திங்குக்கான டோர்னமெண்ட்டில். அதில் வெற்றி பெற்று நான் ரோமன் எதிர்த்து மோதுன்னு சொல்கிறாரு. ஐயா நீங்கள் ரோமன் எதிர்த்து மோதுறீங்களா? சரி ஓகே. அப்போ அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக லோகன் பால் வராரு. லோகன் பால் வந்தது உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்து, ஏன்னா இன்ஜுரியில் இருந்தார். இன்ஜுரியோட தான் வராரு, ஏன்னா விஷனில் ஆட்கள் கம்மியாயிருச்சு. அவர் வந்தால் தான் ஒப்பேத்தணும். இன்ஜுரியோடு இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரட்டுன்னு சொல்லி டபிள்யூ வளர்த்துருக்காங்க போல இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா அவர் காயம் இருக்குல்ல, அதை மடக்கிய மாதிரி ஒரு கெட்டையும் போட்டுட்டு வராரு. இவங்களோட சண்டை அதிகமாகுது. ஜிவன் ஓன்ஸும் ஆஸ்தின் தெரியும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இப்போவே இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது.
குறுக்கால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நிறைய வகையில் எப்படியாவது தான் டீம் பாப்புலரை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு பல முறையில் ஹெல்ப் பண்ணுறாரு லோகன் பால். பட் ஆனால் எல்லாத்தையுமே மீறி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு முயற்சி தான் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து டாப் ரோப் ஜம்ப்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்பீயரை ஜெவன் ஓவன்ஸுக்கு போட்டார். அம்பிட்டு தான் சாரி முடிஞ்சுது, மேட்ச் டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஜெவன் ஓவன்ஸை படாத பாட்டு படுத்துறாரு. அந்த இடத்துக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரான் பிரேக்கரையும் லோகன் பாலையும் ஆஸ்டின் சேரியும் சமாளிக்க முடியுது. லோகன் பாலுக்கு அடிபட்டிருக்கனால அவர் சண்டை போடலை, கீழே இருந்து வேடிக்கை மட்டும் தாங்க பார்த்தாரு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் இருக்குது. சாமி ஜெயினுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். சாரிங்க, கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும். இதில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக தான் நம்ம சாமி ஜெயின் இருக்கிறாரு. அப்புறமா ரோமன் டெயின்ஸ் பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரோமன் டெயின்ஸை பார்க்கறதுக்கு ஜேக்கப் ஆட்டும் வராரு. நம்ம ஃபேமிலி தான் முக்கியம், அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலான்னு சொன்னேன், நீ வந்து காப்பாற்றிட்ட, ஓ மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எனக்கு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ரோமன் டெயின்ஸ் சொல்கிறாரு. உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுறதா என்னுடைய பாக்கியம்னு சொல்கிறாரு. சமூக முறைப்படி பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு கை கொடுக்க 2 பேருமே கெட்டுப்பிடிக்கிறாங்க. குறிப்பாக ரோமனுக்கு ஜேக்கப் ஃபாட்டு மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வந்துருச்சு. அது இதிலேருந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கில் நான் ஃபைனலுக்கு வர போகிறேன், அதுவும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஜெவன் ஓவன்ஸை வீழ்த்திட்டு அதுக்கப்புறமா ஓபாஃபமியை நான் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, ஜே ஊசோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் போயிடுவார். கிங்காக மாறிறாரா, கிங் ஊசோவாக மாறிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா யூகேல நடக்குது. ஸோ அடுத்த வாரம் ரா வந்து 11:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்கிறாங்க. அதில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கும் விஷனுக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. 2 டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஓபாஃபமிக்குமான கிங்குக்கான செமி ஃபைனல். இதில் வெற்றி பெறவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க. மென் டிவிஷனில் நடக்கிற இந்த மேட்ச் தான் மெயின் இவெண்ட்டாக நடக்குது. ஓபாஃபமி வரும்போதே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பயப்படுறாரு. பயந்த மாதிரி தான் மேட்சும் நடக்குது. ஓபாஃபமி வில் த டாமினேட்டர் 2 பேருமே சமாளிக்காது. ஒரு இடத்துல 2 பேர் என்ன 3 பேர் வந்தால் கூட நான் ரெடியாக இருக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு பங்கமாக இருந்தது, பயங்கரமாகவும் இருந்தது. ஓபாஃபமியோடைய மூவ்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஃபேன்ஸ் மத்தியில் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப பவராக சண்டை போடுறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சண்டை போடுறாரு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வீழ்த்தி கிங்குக்கான செமி ஃபைனலில் வெற்றி பெற்று விட்டார் ஓபாஃபமி. மக்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சந்தோஷம். நான் இன்றைக்கி வெற்றி பெற்றுட்டேன், இதுக்கப்புறமா வெயிட் பண்ண வேண்டியது ஜெவன் ஓவன்ஸுக்கும் ஜே ஊசோவுக்கும் தான். எனி ஒன் யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, ஈவன் இடையில ப்ராகே வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வீழ்த்தி கிங்காக மாற போகிறேன் நைட் ஆஃப் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் ப்ராக் லெஸ்னரை சண்டைக்கு இழுக்கிறார் ஓபாஃபமி. ப்ராக் லெஸ்னர் நைட் ஆஃப் சாம்பியன் வருவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னைக்கான ரா எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.